ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு க்ரௌன் பிரின்ஸ் வில்லேஜ் கேர்ள் டிராமாவுடைய 4th பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல செங் ஹீரோவை டீஸ் பண்றேன்ட்டு ரெண்டு பேரும் நல்லா ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல அவங்களுடைய வீட்டுல ஹீரோவை தேடிட்டு வந்த இளவரசிய நம்ம செங்குடைய ஃபேமிலி ஆட்கள்லாம் சேர்ந்து அவளை போட்டு செம்மையா அடின்னு அடிச்சு முடியெல்லாம் புடுங்கி ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அவன் மயக்கம் போட்டு கிடந்தா. இங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர டைம்ல எதையோ பார்த்து ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த பார்ட் ஸ்டார்டிங்லயே அவங்க ரெண்டு பேரும் எதை பார்த்து ஷாக் ஆனாங்கன்னா, அங்க நம்ம செங்கோட ஃபேமிலி அந்த இளவரசியை போட்டு செமையா அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துதான் ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ள வர அந்த ஆட்களும் பார்த்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு அந்த வில்லேஜ் சீஃபும் நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்க, ரொம்ப வயசாயிடுச்சுங்கிறதுக்காக உங்களோட கண்ணு தெரியல போல இருக்கு, அதனாலதான் நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு அங்க பெரிய கம்பு ஒண்ணு இருக்கு, அந்த கம்பை எடுத்துக்கிட்டு வரா. அந்த முறை பையனும் நீயாவ அந்த பிச்சைக்காரி நீயா அப்படின்ட்டு செங் முறைச்சு பார்க்குவோம். நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்ட்டு வலிய ஆரம்பிச்சிடறான். அவன் அம்மாவும் எட்டு பின்னாடியே ஒரு உத விட்டுட்டு கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க, உன்னை என்ன பண்ற பாருன்ட்டு அடிக்கிறதுக்காக போக செங் ஒரு தட்டுதான் தட்ட அந்த குச்சி வச்சு கைவலி தாங்காத பிடிச்சிக்க எட்டி ஒரு உத வயத்திலேயே விழற மாதிரி போக அவளுடைய பையனும் பிடிச்சிக்கிறான். செங்கும் எனக்கு விளையாடுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த முறை பையன் செங்க போட்டு சமைய திட்டிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா நாங்க போட்ட சோற சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இவனுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு எங்களையே அடிக்கிறியா, வெக்கம் கேட்டவல அப்படின்னு திட்ட, என்ன நீ எனக்கு சாப்பாடு போட்டியா, அதுவும் எனக்கே தெரியாமல அப்படின்ட்டு அவளும் திட்டுறதுக்கு செங் வாய மூடுறியா, நீ என்னென்ன வேலை எல்லாம் பண்ணி வச்சுட்டு வில்லேஜ்ல இருந்து ஓடி வந்துட்ட, அங்க உள்ள மக்களுக்கு சாப்பாடே இல்லாத ஆக்கி விட்டுட்டு ஓடி வந்துட்டு இப்ப இந்த மலையில இந்த பையன் கூட இருக்கியா, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, இல்லன்னா நீ மானம் கெட்டு போயிடுவ அப்படின்லாம் அந்த சீஃப் சொல்லி திட்டிட்டு இருக்க. யார் வீட்டுக்கு வந்து யார சண்டை போட்டு வெளியே தோர்த்தணும்னு பாக்குற, இது ஏன் வீடுடாங்க, என்ன உன் வீடா, ஆமா இது ஏன் வீடுதான், இந்த பையனோட சேர்ந்து எங்ககிட்டே சண்டைக்கு வரியா, இந்த வில்லேஜோட சீஃபே நான் தான், நான் சொல்லணும், இந்த மலை இந்த ஊரு இது எல்லாமே இந்த சீஃப்க்கு தான் சொந்தம், என்கிட்ட கேட்காம நீ இங்க வீடு கட்டி இருந்தா நான் உன்னை விட்டுருவனா, நான் சொல்றதுதான் இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற அந்த முறை பையனும் ஆமா சீஃப் சொல்றது சரிதான், சீஃப் சொன்னா இந்த வீடை நீ இங்கே விட்டுட்டு ஒழுங்கா ஓடி போயிடு, திரும்பி இந்த சைடு வந்துடாதுன்னு சொல்லிட்டு மூணு பேருமே வெளியே போன்னுட்டு வந்து நிக்க, செங்கும் பக்கத்துல நிக்கிற ஹீரோவை கொஞ்சம் விலகி நில்லு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு சலம்ப சுத்த ஆரம்பிச்சிடா. ஹீரோவும் என்ன பண்றான்னு அப்படியே உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கான். இவங்க எல்லாம் பயந்து போயிட்டு என்ன பண்ண போறாங்க, இல்ல என் வீட்டு நாய்கள் கொஞ்சம் வெறி பிடிச்சிருக்கு அதான் குலைச்சிக்கிட்டு இருக்கு, அவங்கள எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சலம்ப சுத்திக்கிட்டே பக்கத்துல வர, நீ யார நாயின்னு சொன்ன, இங்க நாயே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு, அத நீங்க மூணு பேர் இருக்கீங்களேன்ட்டு அந்த கம்பை வச்சு தலையிலேயே மூணு பேத்துக்கு மூணு தட்டு தட்டி விட வலி தாங்க முடியாத பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இல்ல நீங்க மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த சீஃப் அடங்காம, செங் நீ இந்த வீடு உன்னோட இதுன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு உண்டான பேப்பர் இருக்கணும்ல, அபிஷியலா பேப்பர் ரெடி பண்ணி சீல் இருக்கணும்ல, நான் இந்த லோக்கல் வில்லேஜோடைய சீஃப், நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்ல, அப்படி இருக்கக்குள்ள உன்னை நான் இங்க விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு, அப்படி இல்லன்னா உன்னைய ராஜா கிட்ட கொண்டு போயிட்டு முன்னாடி நிப்பாட்டி உன்னைய ஜெயில போடுவேன் அப்படி எல்லாம் மிரட்ட. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவ முன்னாடி வர, ஹீரோ இருந்துட்டு வெயிட் பண்ண அப்படின்ட்டு அவன் முன்னாடி வந்துட்டு, யாரு சொன்னா இந்த இடத்துக்கு பெர்மிஷன் வாங்கலன்ட்டு, ஆல்ரெடி என்கிட்ட இருக்குதுங்க, எப்படி நீ சொல்ற, நீ யாருகிட்ட பெர்மிஷன் வாங்கின, எங்களுடைய வில்லேஜ் சீப்பே இவருதான், இவர்கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கினியா, நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்ப முடியும்ட்டு அந்த மூணு பேருமே கேட்டுட்டு இருக்க. செங்கும் இவன்லாம் ஒரு வில்லேஜ் சீஃப், இவங்கிட்ட எல்லாம் நாங்க பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்ட்டு கம்ப வச்சு குத்தி விடுறா. உங்ககிட்ட இந்த வீட்டுக்கு உண்டான எந்த பேப்பருமே இல்ல, எந்த ஆதாரமுமே இல்ல, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு, இல்ல நாங்களே அடிச்சு வெளியே உன்னை துரத்துவோம் அப்படின்ட்டு அந்த பையனோட அம்மாவும் சொல்ல, அங்க பையன் அப்பான்ட்டு மூணு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்கிட்ட ஆல்ரெடி பேப்பர் இருக்கும் போல, அதனால அந்த பேப்பரை எடுத்து செங்கோடைய முறை பையனுடைய மூஞ்சிலே வச்சு விட்டுறான். இத படிச்சு பாருடான்னா அவனுக்கு படிக்க வேற தெரியாது போல இருக்கு. அதை முழிச்சு பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்டையும் கொடுத்துட்டான். அந்த ஆளும் பிரிச்சு பார்த்துட்டு சமய ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அது உண்மையான பேப்பர், ஹீரோ தானே இந்த நாட்டுடைய இளவரசனே, இது உண்மையான பேப்பர் தான் அப்படின்னு சொல்ல, என்ன இது உண்மையான பேப்பரா அப்படின்ட்டு அந்த லேடியும் வாங்கி பாக்குறா. செங்கும் ஹீரோவை ஷாக் ஆகி பாக்க, ஆனாலும் அந்த லேடி அந்த பேப்பரை கசக்கிக்கிட்டு, நீ என்னதான் பேப்பர் வச்சிருந்தாலும் நீ இந்த ஊர் தலைவருடைய சைன் வாங்கியிருக்கியா, அவரு உனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரா என்ன, அதெல்லாம் எதுவுமே இல்லாம நீ ஒரு பேப்பரை கொண்டு வந்து காட்டுனா நாங்க நம்பிடுவோமா, இந்த இடம் வில்லேஜ் சேஃப்க்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அந்த பேப்பரை அந்த கிழவங்கிட்டே கொடுத்துடுறா. அந்த முறை பையனும் நீங்க என்னதான் பேப்பரை காட்டினாலும் நாங்க நம்பிடுவோமா என்ன, இது அபிஷியல் பேப்பரா இருந்தாலும் மினிஸ்டரோ இல்ல எம்பரரோ உனக்கு பெர்மிஷன் கொடுத்த மாதிரியே இல்ல, அதனால நீங்க இந்த வீட்டுல இருக்கவே முடியாது, உங்களை துரத்தி விடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஹீரோவும் யார் சொன்னா இல்லன்னு அதுவும் என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அப்படி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து காட்டு, அப்படி
இல்லன்னா அதை நாங்க பாத்துட்டோம்னா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நாங்க இங்கேருந்து ஓடி போயிடுறோம். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ட்டு மிரட்ட, செங்கும் நீ ஏன் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்டா அப்படின்ட்டு வரா. ஹீரோவும் அவளை தடுத்து விட்டுட்டு வா போலான்ட்டு உள்ள கூட்டிட்டு போறான். ஹீரோ சர்டிபிகேட் எழுத போக செங் அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு அவங்களை அடிச்சு துரத்தணுங்கிறதுக்காக எல்லா பொருளும் தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த பேப்பர்லாம் எழுதி சீலும் வைக்கிறான். செங்கும் ஒரு பெரிய கரண்டி ஒண்ணு கிடைக்குது, அதை வச்சு அவங்களை அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறலாம்னு பாத்துட்டு இருக்க இவன் சீல் வைக்கிறதையும் பாக்குறான். ஹீரோவும் அந்த சீல் எல்லாம் வச்சு அவகிட்ட அந்த பேப்பரையும் காட்ட, இது என்னதுன்னு சொல்லி கேக்குறதுக்கு இது ஜஸ்ட் ஃபேக் தான், அவங்களை ஏமாத்தி வெளியே துரத்துறதுக்காக அப்படின்னு சொல்ல, இதுவும் கரெக்டான ஐடியா தான் அப்படின்ட்டு அந்த பேப்பரையும் அந்த ஃபேமிலி கிட்டையும் காட்ட அவங்க 3 பேருமே பாக்குறாங்க. அந்த சீஃபும் இது ஒரிஜினல் தான் சொல்லி அதை படிக்க படிக்க அவனுக்கு பயமாவே இருக்குது. ஆனா செங்கோட முறை பையன், எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாவே நீங்க ஃபேக்கா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்களை சீட் பண்றதுக்காக. எங்க அப்பா மட்டும் இதை படிக்கட்டும், ஃபுல்லா இது ஒரிஜினல் இல்லன்னு தெரியட்டும், உங்களை என்ன பண்றோன்னு பாருங்க, உங்களை அடிச்சு இங்க இருந்து வெளியே துரத்துவோம்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வில்லேஜோட சீஃபும் இது சாதாரண கவர்மெண்ட் சீலே இல்ல அப்படிங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுமேப்பா அப்படின்னு இருக்கானா, இது எம்பரரோட சீல் அப்படின்னு சொல்ல செம்மையா 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த இடத்த ராஜாவே இவங்களுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல செங்கு ஷாக் ஆயிட்டு, நீ ஃபேக்கு கூட போல்டா பண்ணிருக்கிறப்பா, செம்ம தைரியம் தான் உனக்கு அப்படின்னு இருக்கா. அந்த முறை பையனும் அந்த இங்கெல்லாம் தொட்டு பார்த்தா அது ஈரமா இருக்கா, அப்பா இது ஈரமா இருக்குப்பா ஃபேக்கா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஹீரோ இருந்துட்டு, இது மவுண்டன், இது இங்க சுத்திலும் மலை காடுகளா இருக்கிறதால இங்க சீக்கிரமா காய மாட்டேங்குது, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்ல அந்த சீஃபும், டே நம்ம இங்க இருந்து ஓடி போறதுதான் நல்லதுடா, இல்ல நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்ம உயிருக்கே ஆபத்து ஆயிடும்டா, நம்ம இங்க இருந்து போயிடலான்ட்டு 3 பேருமே அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோவும் நம்ம செங்கும், எங்க போறீங்க அந்த பேப்பரை கொடுத்துட்டு போங்கன்னா அவங்க பயந்து போயிட்டு பேப்பரையும் கொடுத்துடுறாங்க. இந்த வீடு ஒரிஜினலா உங்களுதுன்னா நாங்க உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா, அதனால காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கடாங்க. அதுக்கு அந்த மரப்பைய இருந்துட்டு, செங் உனக்கு என் மேல எவ்வளவு பாசம், என் மேல ஆசைப்பட்டுக்கிட்டு எப்படி எல்லாம் என் பின்னாடியே சுத்தி வந்த அப்படிங்க. ஹீரோ செங்க முறைச்சு பார்க்க செங் பயந்து விட்டு அப்படிலாம் இல்லன்ட்டு தலையாடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த முறப்பைய இருந்துட்டு, நான் இன்னைக்கு ரெடியா தான் இருக்கேன், நான் இன்னைக்கு உன்னுடைய விஷயம் பூர்த்தி பண்றேன்ட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் விளக்கிட்டு காட்டிட்டு இருக்க. அவன் அம்மா பின் மண்டையில ஓங்கி பலாருன்னு ஒண்ணு கொடுக்குறா. வாய முடுற நாய, என் ஹஸ்பண்ட் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, நீ எவ்வளவு கேவலமா இருக்க, உனக்கு ஆசையா, ஒழுங்கா நீல் டவுன் பண்ணுடா அப்படிங்க. ஃபேமிலியே நீல் டவுன் பண்ணிட்டு தலைவா தலைவி எங்களை மன்னிச்சிருக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடி போறாங்க. அப்பவும் அந்த முறை பையன் அங்க மீன் கீழே விழுந்து கிடக்குமா, அதை தூக்கிட்டு ஓடி போறான். ஹீரோக்கு செமையா ஜலஸ் ஆயிடுச்சு, செம்ம கோவம் வந்துருச்சு. நீ உண்மையாலுமே இதுக்கு முன்னாடி அவனை லவ் பண்ணியான்னு கேட்க செங்கும் ஆமான்னு சொல்ல செமையா கோவம் ஆயிடுது. அதனால ஹீரோ கண்டுக்காம அங்க இருந்து உள்ள போயிடுறான். ஜஸ்ட் நான் உன்கிட்ட விளையாடுறதுக்காக தான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் இல்ல, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நான் போயிட்டு அவனை போய் லவ் பண்ணுவேனா, என் மேல கோவப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு பின்னாடியே போக ஹீரோ கோவப்பட்டுட்டு உள்ளே போயிடுறான். நான் சொல்றதை கேளு அப்படின்ட்டு ஓடி போக இவனும் என்னத்தை கேக்குறது அப்படின்ட்டு திரும்ப இவ வேகமா ஓடி வந்தவ அப்படியே அவன் மேலேயே இடிச்சிடுறா. 2 பேருமே அப்படியே கீழே விழுந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்க. அப்பவும் செங்க எழுந்திருச்சுட்டு, அது ஒண்ணும் நான் வேணும்னே பண்ண கிடையாது, அந்த சூழ்நிலையில அப்படி இருக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்ட்டு எழுந்திருச்சு பின்னாடி திரும்பி உட்காந்துக்கிறா. ஹீரோவும் பின்னாடி திரும்பிக்க இவளும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவனுடைய உதட்ட தொட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவ பாத்துட்டு எதுக்காக நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்க, நான் எங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காதுன்னு இருக்க, வாய முடு, நாம உன்னை மறந்துட்டோன்ட்டு அப்படியே வெளியே பார்க்க அந்த இளவரசியும் மயக்கம் தெளிஞ்சிருச்சு போல இருக்கு. அவன் நான் செங்கில்ல அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்படியே நைட்டும் ஆயிடுது. அப்பதான் அந்த பொண்ணு கண்ணைய முழிக்கிறா. ஹீரோ முன்னாடியே நின்னுட்டு இருக்கான். அதனால நீங்களா அப்படின்ட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போக, ஆனா இடையில செங் வந்து நின்றால, அவளை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு நீ யாருன்னு கேட்க, இந்த கேள்வியை நான் தான் உன்கிட்ட கேட்கணுங்கிறதுக்கு பக்கத்துல இருந்த மேடம், இவங்க மினிஸ்டரோட பொண்ணு, இந்த சிட்டியிலேயே இவங்க தான் பேரழகி, இந்த நாட்டு ராஜாவே அவங்கள பிரின்சஸ்ன்ட்டு பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டுலாம் அவளை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்க. செங்கும் ஹீரோவை பாக்குறா. யார் இது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாங்க. அந்த இளவரசியும், இவ்வளவு எதுக்கு உங்க பக்கத்துல நிக்க வச்சிட்டு இருக்கீங்க, அந்த சைடு தள்ளி விடுங்க அப்படின்னு இருக்க. நீ இந்த நாட்டோடைய இளவரசி, கொஞ்சம் கூட அதுக்குண்டான மரியாதையே இல்லாத இவ்வளவு கேவலமாவா நடந்துக்கிறதுன்னு கேக்குறதுக்கு, ஆனா இவ்வளவு நீங்க வெளியே துரத்துங்களான்னு கேட்க, பாய மூடுறியா, எவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, என்னைய வெளியே துரத்துவியான்னு அடிக்கிறதுக்காக போக அவ பயந்து போயிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு கத்த. ஹீரோ டக்குனு கையை பிடிச்சிடறான். செங்க்கு செம்ம கோவம் வருது. அவளை காப்பாத்துறியான்னு கேக்குறதுக்கு, அப்படிலாம் இல்ல, அவளை அடிச்சு உன்னுடைய கையை டர்ட்டி ஆக்கிக்க வேண்டாங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். இல்ல நான் போக மாட்டேன், நான் வந்ததே உங்களுக்காக தான், நான் இங்கே இருந்து உங்களை பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அவரை பாத்துக்கிறதுக்கு நீ யாரு, அவரை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், என்ன பாத்துக்கிறதுக்கு அவர் இருக்காரு, இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு அவனுடைய ஷோல்டர்ல கையை போட்டுக்க. இளவரசி செம ஷாக் ஆயிட்டு, என்னது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, பிச்சைக்காரி, நீ ஒரு கிராமத்துக்காரி, நீ அவரை செடியூஸ் பண்ணிட்டடி அப்படின்ட்டு கேவலமா திட்ட ஆரம்பிச்சிடா. ஹீரோவும் வாய மூடு
மூடுன்ட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். ஆனா அவ அப்பயும் கேட்காம, இல்ல நான் இங்க இருந்து போக மாட்டேன், உங்களை பாத்துக்கிறதுக்காக தான் வந்தேன், கண்டிப்பா நான் இங்க இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் என்னால செய்ய முடியும் அப்படின்ட்டு அவனுடைய கையை பிடிக்கிறதுக்காக போக செங் பிடிச்சுக்கிறா. உண்மையாலுமே என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு கேட்க அவளும் கண்டிப்பா என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு இங்க இருந்து எப்படியாவது ஹீரோவை தன்னை லவ் பண்ற மாதிரி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரியாம வாயை விட்டுறா. செங்கும் கையை விட்டுட்டு, அப்பன்னா 1000 டேஸ் எடுத்துக்க, 1000 டேஸ் வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ யார் அதை சொல்றதுக்கு, இவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா, சிட்டிலேயே நம்பர் 1 பணக்காரங்க, அப்படியே எங்க இளவரசிய நீங்க 1000 டேஸ் வரைக்கும் இந்த காட்டுக்குள்ள இருக்கு சொல்றியா அப்படிங்கிறதுக்கு, அப்பனா 2000 டேஸ் அப்படின்ட்டு டைமிங்க நாளை அதிகமாக்கிக்கிட்டே போறா. உனக்கு என்னடி பைத்தியமான அந்த வேலைக்கார பொண்ணு கத்த, அவ 3000 டேஸ் அப்படின்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு போக அந்த இளவரசி வாய மூடு அப்படின்ட்டு அவளோட வாய மூடு வச்சுட்டு நான் டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றா. அதனால செங்கும் அங்க பக்கத்துல இருக்கிற வாளி எடுக்கிறதுக்காக போக இவ்வளவு மனசுக்குள்ளேயே வில்லத்தனமா யோசிக்கிறா. எப்படியாவது இளவரசரை ஏன் மேல லவ்ல விட வச்சுட்டு இவளை எதையாவது சொல்லி இவளை இதே மலையிலேயே கொண்டு போட்டுறணும், அப்படி இல்லன்னா இவளுக்காக நிறைய பணத்தை கொடுத்து இங்க இருந்து துரத்தி விட்டுறணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. செங்கும் வாளி எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு, போங்க போயிட்டு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் எங்க இளவரசிய தண்ணி தூக்கிட்டு வான்னு சொல்லுவியா அப்படின்ட்டு அந்த வேலைக்கார பொண்ணு சண்டைக்கு வரா. அப்ப இதை செய்ய முடியலன்னா இங்க இருந்து வெளியே கிளம்புங்கன்னு சொல்ல, அந்த இளவரசி என்னையே வா அப்படின்ட்டு இழுக்க, அதுக்கு ஹீரோவும் நீ இதை செய்ய முடியலன்னா இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றான். இப்ப அவளுக்கு வேற வழியே இல்லாத செஞ்சுதான் ஆகணும், கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த வாலியை தூக்க, செங்கும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்குமே தண்ணி சுட வைக்கிறீங்க, இந்த வேலையை நீங்க 2 பேருமே ஷேர் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போறா. இவளும் பின்னாடியே போயிட இந்த இளவரசிக்கு செம்ம கோவம் வருது. அந்த வாலியை கீழே போட்டுட்டு, பிச்சைக்காரே நான் இவளை என்ன பண்றான் பாருன்ட்டு எட்டி ஒதைக்க அவளுடைய கால் சேர்லயே பட்டுறது. வலி தாங்க முடியாத கத்திக்கிட்டு இருக்கா. உள்ள வந்த ஹீரோவும் டீ குடிக்கிறதுக்காக போக செங்கும் முன்னாடி வந்துட்டு, இப்ப நீ எல்லா உண்மையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்ட்டு அவனை மிரட்டுற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அவளை ஒரு 4-5 டைம் தான் நான் பார்த்தேன்னு சொல்ல, அது எப்படி நீ சாதாரண ஒரு பிச்சைக்காரன், அவளும் ஒரு பிரின்சஸ், அப்புறம் எப்படி நீங்க 2 பேரும் பார்த்திருப்பீங்க, ஒருவேளை அவளுடைய வீட்டுல நீ ஒர்க் பண்ணி இருக்கியா என்ன அப்படின்ட்டு கேட்க ஹீரோ அது வரைக்கும் செம்மையா பயந்து போயிருப்பான். எங்க நம்ம இந்த நாட்டுடைய பட்டத்து இளவரசன் தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு அவன் பயந்துகிட்டு இருக்க. ஆனா செங் இந்த மாதிரி அந்த வீட்டுல நீ வேலை செஞ்சியான்னு சொல்லி கேட்கவும் அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், அப்பதான் நாங்க பாத்துக்கிட்டோம், அப்பையில இருந்தே அந்த பொண்ணையும் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா, ஆனா நான் இல்லைன்னு சொல்ல செங்கும் அவனுடைய முகத்தை திருப்பி திருப்பி பார்த்துட்டு, உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல, ஆனா எதுனாலும் இதுக்கு மேல் கொண்டு வேற யாராவது ஒரு பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருந்த உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டி விடுறா. ஹீரோவும் பயந்து போயிட்டு சரின்னு தலையாட்ட, நல்ல பையன் அப்படின்ட்டு தலையை தடவி கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே 2 பேருமே செடி நிறைய விதைகள்லாம் நட்டு வச்சாங்க இல்லையா, அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக வராங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்தா அங்க ஃபுல்லா செடி நிறையவே வளர்ந்து போயிருக்கு. 2 பேருமே பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. செங்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் இது எதிர்பார்க்கவே இல்லையே, இவ்வளவு பெருசு பெருசா வளர்ந்துருக்கே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாயிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்துட்டு, நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு சீக்கிரமா இது இப்படி வளருமா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறான். நம்ம சீக்கிரமாவே பணக்காரங்களாக போறோம்ட்டு இவ ஹாப்பியாக. ஆனா என்னதான் இருந்தாலும் ஹீரோ ஒரு இளவரசன் இல்லையா, அதனால நம்ம நாட்டோட மக்கள் இதுக்கு மேல கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். செங் அதெல்லாம் கேட்காம அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கா. இவனும் பிடிக்கிறதுக்காக போக அப்படியே நகர்ந்து போயிடுறா. அங்க இருக்கிற செடி எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா, இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியான்ட்டு அந்த செடிகளோட பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, நீ எங்க நாட்டுக்கு கிடைச்ச வரோம், கடவுளா பார்த்து எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி இங்க சந்தோஷப்பட்டு இருக்க அதே சமயத்துல நம்ம செங்கோடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்கள எப்படியாவது அழிச்சா ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய முடிவு. அதனால இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒளிஞ்சிருந்து அவங்கள வில்லத்தனமா இவங்க 2 பேத்தையும் நல்லபடியா வாழவே விடக்கூடாது, இவங்க செடி நட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் செங்கும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்களும் பின்னாடியே அந்த காட்டை அழிக்கிறதுக்காக வர. ஆனா செங் ஆல்ரெடி நல்ல தாட்ஃபுல்லான பொண்ணு இல்லையா, அங்க ஆல்ரெடி ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கா. அதுல ஒரு ட்ராப் அந்த முறை பையனுடைய காலிலே பிடிச்சிக்குது. அவன் வலி தாங்க முடியாத கத்திக்கிட்டே அதை நொண்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. பின்னாடியே அவங்க அம்மாவும் உனக்கு என்னடா ஆச்சுன்ட்டு போக பாக்க. ஆனா அந்த சீஃப் விடுற மாதிரி இல்ல, உன் மகனை பாக்கறத விட்டுட்டு முதல்ல நம்ம எதுக்காக இங்க வந்தோமோ அந்த வேலையை செய்யணும், அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கவனமா தான் போகணும், அங்க எங்கேயாவது ட்ராப் செட் பண்ணி வச்சிருந்தானா என்ன பண்றது, பின்னாடியே ஓடாதன்ட்டு அந்த லேடியை நிப்பாட்டி வச்சுட்டு வா மெதுவா பின்னாடி இருந்து போகலான்ட்டு 2 பேரும் மெதுவா பின்னாடி இருந்து போக அந்த சீஃபோட கால்ல ஒரு கயிறு வந்து மாட்டிக்குது. அதுவும் ட்ராப் தான் போல இருக்கு. அச்சோ நான் இப்பவும் மாட்டிக்கிட்டே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த கயிறு அந்த ஆளு அப்படியே இழுத்துட்டு போயிடுது. மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டுருது. இந்த லேடியும் செமையா பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓடி போக. ஆனா ஆல்ரெடி விலங்குகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக
வைக்கிறதுக்காக குழியெல்லாம் பறிச்சு வைப்பாங்க இல்லையா, அதே போல குழியெல்லாம் பறிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுல போய் உள்ள விழுந்துடுறா. அடுத்ததா 3 பேருமே கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ட்ராப் எல்லாம் மீறி வெளியே வந்துடுறாங்க. அங்க ஆல்ரெடி செடி எல்லாம் முளைச்சிருக்கு இல்லையா, அந்த செடி எல்லாம் புடுங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளை வாழவே விடக்கூடாது, நம்மள அடிச்சு துரத்தி விட்டால, அவளை என்ன பண்ணலாம், இதெல்லாம் அழிச்சிட்டு அவளும் ஒண்ணும் இல்லாத ஆயிடுவாள் அப்படின்னுட்டு அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த முறை பையன் மேல ஒரு கல்லு வந்து விழுது. யாருடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். ஆல்ரெடி இவங்களை எல்லாத்தையும் அவன் கவனிச்சிருந்திருப்பான் போல இருக்கு. அவன் முன்னாடி வந்து நிக்க, ஏய் நீயா, நீ எங்க கிட்ட போய் சொல்லி இந்த இடம் எல்லாம் எங்களுதுன்னு சொல்லி போய் சொல்லி அந்த பேப்பர் எல்லாம் காட்டினல, இப்ப தனியா வந்து மாட்டிக்கிட்டியா, எங்களை டிராப் வச்சு வேற பிடிச்சு எங்களை கொடுமைப்படுத்தினீங்கல்ல, நாங்க உங்களை சும்மா விட போறது கிடையாது பாரு, இப்ப அவளும் இல்ல, நீ இப்ப தனியா வந்து மாட்டிக்கிட்ட, அவ வந்து உன்னை காப்பாத்த போறதும் கிடையாது, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ட்டு அந்த 3 பேரும் கத்திக்கிட்டு அந்த முறை பையன் அவனை அடிக்கிறதுக்காக போக ஹீரோ எட்டி ஒரு உதவிட அவன் பின்னாடியே போயிட்டு விழுந்துடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை எட்டி உதச்சிருந்திருப்ப, உன்னை என்ன பண்றான் பாருடா அப்படின்ட்டு அவனை திட்டிட்டு இருக்க. அந்த ஊர் தலைவரும், நீ அவ கூட அந்த மவுண்டன்ல தானே இருக்க, அந்த லேடி எங்களுக்கு நிறைய தானியங்கள்ல தர வேண்டியது இருக்குது, அது எல்லாத்தையும் நீ தான் தந்தாகணும், ஒழுங்கா கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா கொடுக்குறேன், எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்க, அந்த முறை பையனும் 100 மூட்டை வேணும்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மாவும் அவனோட மண்டையிலே அடிச்சுட்டு 130 மூட்டை வேணும்னு சொல்லி கேட்க, ஆமா 130 மூட்டை எங்களுக்கு வேணும், ஒழுங்கா கொடு அப்படின்ட்டு. அப்பா இவங்கிட்ட எல்லாம் அவ்வளவு மூட்டை எல்லாம் இருக்காது, அவ்வளவு மூட்டைக்கு இவன் எங்க போவான், இந்த கண்ட்ரிலே அவ்வளவு மூட்டைக்குள்ள தானியம் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ட்டு அவனை கிண்டல் பண்ணி குடும்பமே சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவ்வளவுதானே, நம்பிக்கை இல்லல்ல, அப்பனா ஒரு சண்டை போட்டு பாக்கலாமா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறதுக்கு, ஓ கண்டிப்பா என் கூட உன்னால சண்டை போட முடியுமா, எங்க வா வான்ட்டு ஹீரோவை சுத்தி பார்த்துட்டு அவங்கிட்ட ஒரு ஜேர்டு பெண்டன்ட் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும், அதை எடுத்துடுறான். பாத்தியா நான் உன்னோட சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அம்மா கிட்டையும் கொடுத்துட்டு, இது கண்டிப்பா அந்த பிச்சைக்காரி கொடுக்க வேண்டிய காசுக்கு இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்க. அந்த லேடி அதை வாங்கிட்டு, இது என்கிட்ட குடுறா, இது இனிமேல் நம்மளுது, இதை நாம தான் வச்சிருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா கொண்டு போய் ஷாப்ல கொடுத்து பாருங்கன்னு ஹீரோ கேட்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நீ என்ன எம்பரரடா, நீ சொல்றதுக்கு உன்னோட ஜோட பார்த்தா பயந்து போயிடுவாங்களா என்ன அப்படின்ட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருக்க. அதுல என்ன எழுதிருக்குன்னு நீங்க முதல்ல படிச்சு பாருங்கன்னு சொல்ல, அந்த வில்லேஜ் சீஃபும் என்கிட்ட கொடுங்க நான் படிச்சு பாக்குறேன்ட்டு அந்த ஜேட வாங்கி படிச்சு பார்க்க, அதை முழுசா படிக்காம ஹீரோவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஒரு ஜேடு, இது என்கிட்ட படிச்சு பார்க்க சொல்லி என்கிட்ட கொடுக்குற, இதுல என்ன அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, இது ஒன்னும் சாதாரண ஜேடு தான், இதுக்கெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்க. அதை திருப்பி பாருடான்னு சொல்ல அவனும் அதை திருப்பி பார்க்க செம ஷாக் ஆயிடுறான், செமையா பயந்து போயிடுறான். என்னாச்சு அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு கேக்குறதுக்கு அந்த சீஃபோ செமையா பயந்து போயிட்டு நடுங்கி போயிருக்க. ஒழுங்க மரியாதையா அந்த ஜேடை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க எதை நினைச்சு என்கிட்ட இவ்வளவு நாளா விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னு தெரியல, ஆனா இனிமேல் உங்களுடைய நிலைமைய ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோடைய ஆட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே செமையா பயந்து போயிடுறாங்க. ஒழுங்கா அந்த பென்டென்ட்டை என்கிட்ட குடுக்குறீங்களா, நான் யாருன்னு தெரியாத இவ்வளவு நாளா விளையாண்டுகிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, நீங்க இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா அப்படிங்க. அந்த வில்லேஜ் சீஃபும், அந்த பென்டென்ட்டை நீ தானடா எடுத்த, நீயே கொண்டு போய் குடுன்னு சொல்லி அவனுடைய மகன் கையில கொடுக்க அவன் பயந்துகிட்டு நானா போக மாட்டேங்கிறான், இவங்க ஏதோ பெரிய ஆள் போல இருக்குன்னு அவனும் அவங்க அம்மாவும் பயந்துகிட்டு இருக்க. அந்த சீஃபும் போயிட்டு மண்டி போட்டு ஹீரோ கிட்ட பவ்யமா அந்த ஜேர்ட் பென்டென்ட்டை கொடுத்து, பட்டத்துல இளவரசரே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாத பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்க, இவங்க 2 பேரும் செமையா பயந்து போயிடுறாங்க. என்னது பட்டத்து இளவரசரா அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே பின்னாடியே மண்டி போட்டுறாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என் மேல மரியாதை வருது, அப்ப சாதாரண சக மக்களா இருந்தா உங்களுக்கு மரியாதைங்கிறது கிடையாது இல்ல, அது இல்லாத இந்த நாட்டுக்கே சாப்பாடு போடுற செடிகளை நீங்க நாஸ்தி பண்ணிட்டீங்க, உங்களை நான் சும்மா விடுவேனா, உங்களை வெட்டி கொன்னா என்ன அப்படின்ட்டு அவனுடைய வாழை முன்னாடி நிப்பாட்ட செமையா பயந்து போயிட்டு கதறி போறாங்க. ஒழுங்கா நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க பண்ண தப்ப திருத்திருங்க, நீங்க புடுங்கி போட்டு செடியெல்லாம் போயிட்டு நட்டு விடுங்க, இன்னும் விதைகளை வாங்கிட்டு வந்து நடுறது உங்களோட வேலை அப்படின்னு சொல்ல அவங்க பயந்து போயிட்டு வேற வழியே இல்ல, அங்க புடுங்கி கடந்த செடியெல்லாம் திரும்பவும் நட ஆரம்பிச்சிடுறாங்க. கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கே புரிய மாட்டேங்குது, பாஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நாம எத்தனையோ நாட்டுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கோம், ஆனா இந்த விவசாயம் பண்ற முறை மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு, கரெக்ட் டைம்ல நீங்க பயிர் பண்ணிருக்கீங்க, இப்ப நல்லா வளர்ந்துருக்கே அப்படிங்க. இத நான் செய்ய கிடையாது, செங் தான் செஞ்சான்னு சொல்ல, யார் அது செங், நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்க. செங் செஞ்சா ஷிஷன், இந்த செடிகள்லாம் வளர்த்ததே அவதான், நம்ம நாட்டுக்கு கிடைச்ச வரமே அவதான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆனா பாஸ் நீங்க இந்த மலையில தனியா அவளோட இருக்கீங்க, அது என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு வில்லேஜ் பொண்ணு இல்ல, உங்களோட ரெப்புடேஷன் தான் போகுது அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு செங்க்கு கிஸ் பண்ணி இருப்பான் இல்லையா, அதை பத்தி யோசிச்சு பாக்குறான். அதை யோசிச்சு பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிட்டையும், நான் அவளை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலான்னு பாக்குறேன் அப்படிங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, எதுக்காக,
ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னு கேக்குறதுக்கு அவன் கிஸ் பண்ணத அவங்க 2 பேரும் இன்டிமேட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு ஆமா நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்றீங்க? ஏன் பாஸ் ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க பட்டத்து இளவரசர், அந்த பொண்ணு சாதாரண வில்லேஜ் பொண்ணு, அவளை போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க? உங்களுக்காக சிட்டில எத்தனையோ பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க பாஸ், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இதுல உங்களுடைய ரெஸ்பெக்டே போயிடும், உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல பரவாயில்லடா, நான் சாதாரண ஒரு மனுஷனா இந்த மக்களுக்காக யோசிக்கிறத விட நான் ஒரு பட்டத்து இளவரசரா யோசிச்சு கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்கேன். அது இல்லாத நாங்க ஆல்ரெடி இன்டிமெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல என்னது ஐயோ கொடுமை கொடுமை, நான் இதை நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். சரி சரி அதெல்லாம் விடு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சீரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட, ஹீரோ கிளம்பிட. அதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.